ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கேரட் எக் தோசை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுதான் நான் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். 2 கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு தோசை ஊற்றும்போது அந்த ஸ்மூத்தாக வராது. நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுலேயே அரைச்சி வச்சிருக்க அந்த கேரட் விழுத சேர்த்துருங்க. கேரட் அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிட வேண்டாம். திக்காகவும் இருக்கணும் தோசை மாவு. அப்போ தான் நமக்கு ரெண்டும் கலந்து வர்றப்போ கரெக்டாக அந்த தோசை மாவு பக்குவத்துக்கு வரும். இந்த அவகேடோ சட்னி நான் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வச்சு பார்த்தேங்க ஃப்ரிட்ஜில். அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்குமே தாங்குது. இன்கேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா அடுத்த நாள் காலையிலேயே தீத்துருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு முகில் சாப்பிட்டு போகிறதுக்கு பெரிய தோசையாகவே போட்டு கொடுத்துட்டேன். மொறுமொறுன்னு நல்லா வரும். டிஃபன் பாக்ஸ்க்கு குட்டி குட்டியாக மினி தோசையாக பேக் பண்ணியாச்சு. குழந்தைங்க முட்டை தோசை சாப்பிட மாட்டாங்கன்னா முட்டை இந்த மாதிரி கலந்து கொடுத்து பாருங்கள். ஏன்னா வீட்டில் எழில் குட்டி சாப்பிட மாட்டார். மேலே முட்டை தோசை மாதிரி போட்டு கொடுத்தா இதில் செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வித்தியாசமே தெரியாது, கடகடன்னு சாப்பிட்ருவார். பாயில்டு எக்கு சாப்பிட்டுக்குவான். ஆம்லெட் பிடிக்காது. தோசை மேலே போட்டு கொடுத்தனாலும் பிடிக்காது. அந்த மாதிரி டைமில் தோசை மாவில் கலந்து இப்படி கொடுத்துருவேன். இங்கே கதம்ப சட்னி செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி. இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குங்கிறனால 2 மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. 1 கையளவுக்கு கறிவேப்பிலை, 1 கையளவுக்கு புதினா, 1 கையளவுக்கு கொத்தமல்லி இலை. புளி பேஸ்ட்டாகவே என்கிட்ட இருக்குங்கிறனால 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 கையளவுக்கு தேங்காய் பூ. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான். அதுதான் நான் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். எங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்து தாளிச்சுக்கிட்டேங்க. முந்தின நாள் நைட்டுக்கு கம்பு தோசை தான் செஞ்சுருந்தேன். அந்த மாவு மீதி இருந்தது. அதில் என்ன பண்ணேன், அதே மாதிரி முட்டையும் கேரட்டையும் அரைச்சி சேர்த்து செஞ்சு பார்த்தேன். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதனால் பசங்க முட்டை சாப்பிட்லன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுத்து பாருங்கள். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?